ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்து நியூஸ் பேப்பர் அனலைசிஸ் இன் தமிழ். இன்னைக்கு நியூஸில் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்பிள் வந்துட்டா பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பிளேசஸ் இன் நியூஸ் அந்த டாப்பிக்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, சைனா வந்து என்னன்னா ரீயூனிஃபிகேஷன் ஃபோர்ஸஸ் இன் தைவானை வந்து சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. தைவான் வந்து எங்கே இருக்குன்னா பசிபிக் நேஷனில், சைனாவுக்கு வந்து ஈஸ்ட் டைரக்ஷனில் இருக்க ஒரு ஐஸ்லாண்ட். ஓகேங்களா, என்னோட கேப்பில் என்னன்னா டைப்பே. இது வந்து பார்டர் பண்ணியிருக்கிறது வந்து ஈஸ்ட் சைனா சி, சவுத் சைனா சி, ஆல்ரெடி சொன்ன பசிபிக் ஓஷன். ஓகேங்களா, இந்த டாபிக்ல உண்டான ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கலாமா? இது வந்து யூபிஎஸ்சி 2017 கேட்ட மீன்ஸ் கொஸ்டின். சைனா இஸ் யூசிங் இட்ஸ் எக்கனாமிக் ரிலேஷன் அண்ட் பாசிட்டிவ் ட்ரேட் சர்ப்ளஸ் as tools to develop potential military power status in Asia. In the light of this statement, discuss its impact on India as per its neighbor country. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஸ்டார்ட் ட்ரீட்டி வந்து எண்ட் ஆயிருக்கு. அது ரிலவெண்ட்டாக எடிட்டோரில் வந்துச்சு. யூபிஎஸ்சி சிலபஸோட லிங்க் பண்ணால் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து ஐஆர் நியூக்ளியர் ட்ரீட்டிஸ் அது வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. மெயின்ஸ் எடுத்துல GS2 இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், GS3 செக்யூரிட்டி, GS4 எதிக்ஸோட லிங்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிஎம்டிஎஸ் எடுத்துட்டா பேப்பர் 2 பாலிட்டி அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், பேப்பர் 3 செக்யூரிட்டியோட ரிலேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் எவல்யூஷன் ஆஃப் ஸ்டார்ட் அண்ட் நியூக்ளியஸ் ஆர்ம் கண்ட்ரோல் அந்த டாபிக் சொல்லியிருந்தாங்க. கோல்டு வார் ஆர்ம்ஸ் ரேஸ், யூஎஸ் அண்ட் யூஎஸ்எஸ்ஆர் 10,000 ப்ளஸ் ஸ்ட்ராட்டஜிக் வார் இது பண்ணாங்க. அது என்னென்னா, வேர்ல்டு வார் 2 வந்து முடிச்சா அதுக்கப்புறம் வந்து என்னென்னா 2 மேஜர் பவர்ஸ் என்னென்ன செப்பரேட் ஆச்சுன்னா, ஒன்று யூஎஸ் லெட், அப்புறம் வந்து யூஎஸ்எஸ்ஆர். யூஎஸ்எஸ்ஆர்னா ரஷ்யா நெய்பர் கண்ட்ரி. இப்போ ஸ்பிளிட் ஆகிறதுக்கு முன்னாடி 1990 வந்து அது என்டையர் கண்ட்ரியை வந்து இது பண்ணது. அதுதான் 2 மேஜர் பவர் வந்துச்சு. ஸோ வந்து அவங்க வந்து நியூக்ளியர் பவர் வந்து யூஎஸ் வந்து ஜப்பான் மேலே குண்டு போட்டாங்களே, அதனால வந்து மொத்த வேர்ல்டு வாருமே ஸ்டாப் ஆகிற மாதிரிச்சுல. ஸோ வந்து 2 பேருமே வந்து நியூக்ளியர் வெப்பனை வந்து ஸ்ட்ராங் பண்ணால் நம்ம தான் சுப்ரீம் பவர் சூப்பர் பவராக வந்து மாறலாம் அப்படின்றதுனால கோல்டு வார் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதாவது நியூக்ளியர் வார் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, வெப்பனைஸ் அது மாதிரி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது தான் கோல்டு வாரோட மெயின் எய்மாக இருந்துச்சு. ஓகேங்களா, இதை கண்ட்ரோல் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரீட்டி கொண்டு வந்தாங்க. அது என்ன, சால்ட் டாக்ஸ் 1970s இது பண்ணாங்க. ஆனால் இது வந்து அவ்வளோவும் வந்து ரியலாக வந்து ரிடக்ஷன் பண்ணுற மாதிரி வந்து எந்த ஒரு இதுவும் தரல. அகைன் நம்ம இப்போ என்ன பண்ணாங்கன்னு சொன்னாங்களே, அது வந்து ஸ்டார்ட் ஒன் ட்ரீட்டின்றது 1991 ஸ்டார்ட் பண்ணது. ஓகேங்களா, இதுதான் வந்து உண்மையாக ஒரு நியூக்ளியர் ஆர்ம்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு பெனிஃபிட்டான ட்ரீட்டி. இதனால் வந்து 6,000 வரைக்கும் வச்சுக்கலாம், அது மாதிரி ஒரு கன்க்ளூஷன் வந்தாங்க. தென் அதை அப்டேட் பண்ணது தான் நியூ ஸ்டார்ட் ட்ரீட்டி. இதனால் வந்து 1550 நியூக்ளியர் வெப்பன்ஸ், அதாவது வந்து இது வந்து ஸ்ட்ராட்டஜிக் வார் ஆயிடுச்சுன்னா நியூக்ளியர் வெப்பன் அது மாதிரி இருக்குல்ல, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் என்னோட எய்ம். ஓகேங்களா, ஓவராலாக எடுத்துக்கிட்டால் ஒரு கோல்டு வார்க்கு அப்புறம் வந்து இம்ப்ரூவ் பண்ணாங்களே 10,000 அது மாதிரி வார் வெப்பன் போனது, ஒரு 1550 அது மாதிரி வந்து குறைக்கிறதுக்கு வந்து இந்த ட்ரீட்டிஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இவ்வளோ பெனிஃபிட்டாக இந்த நியூ ஸ்டார்ட் ட்ரீட்டி வந்து பிப்ரவரி 5ஆம் தேதி வந்து இந்த மாதம் வந்து கன்க்ளூட் ஆச்சு. ஓகேங்களா, இதனால் வந்து போஸ்ட் கோல்டு வார் ஆர்ம்ஸ் ரெடக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து ப்ராப்பராக ஓரளவுக்கு கொண்டு வந்ததை வந்து கன்க்ளூஷன் பண்ணுற மாதிரி ஆச்சு. ஏன்னா யூஎஸும் சரி ரஷ்யாவும் சரி இந்த ட்ரீட்டிக்கு அகெயின்ஸ்டாக வந்து எதுவுமே வந்து பேசாமல் இருக்காங்க. இந்த ட்ரீட்டி வந்து என்ன என்ஷூர் பண்ணுச்சுன்னு வச்சுங்களேன், ஆன்சைட் இன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல யூஎஸ் வந்து ரஷ்யா இன்ஸ்டியூட் பண்ணுறதுக்கும், ரஷ்யா ஆர்மிஸ் வந்து யூஎஸ் அங்கே போய் இன்ஸ்டியூட் பண்ணுறதுக்கும் என்ஷூர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இந்த ட்ரீட்டி வந்து டிரான்ஸ்பரன்சி, இப்போ சொன்னல இன்ஸ்பெக்ஷன் மூலமாக டிரான்ஸ்பரன்சி என்ஷூர் பண்ணுற மாதிரி. ஸ்ட்ராட்டஜிக் ப்ரொடக்டிவிட்டி, அதாவது வந்து ஒரு நிலைத்த தன்மை, அதாவது நியூக்ளியர் வார் இன்னொரு டைம் வந்து ஏற்படாத மாதிரி ஒரு அளவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ட்ரீட்டி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். யூஎஸ் வந்து இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபியூச்சர் சப்போஸ் அக்ரிமெண்ட் பண்ணால் சைனாவையும் இன்க்ளூட் பண்ணுன்றாங்க. ஏன்னா வந்து சைனா வந்து அதான் இன்டர்கான்டினலில் வந்து நியூக்ளியர் வெப்பன் வந்து இது பண்ணுற மாதிரி கூட அவங்க வந்து அதிகமாக வந்து டெவலப் ஆகிட்டாங்களே. ஸோ வந்து சைனாவும் இன்க்ளூட் பண்ணணும் கண்டிப்பாக, அது மாதிரி வந்து யூஎஸ் பொசிஷன் இருக்குது. இப்போ வந்து என்னன்னா, ரஷ்யா வந்து அப்போ சொன்னல கோல்டு வார்னா யூஎஸ்எஸ்ஆர்னா சரௌண்டிங் கண்ட்ரிஸும் வந்து சேர்த்து தான் இருந்துச்சு. இப்போ வந்து ரஷ்யா வந்து செப்பரேட் பண்ணதுனால கொஞ்சம் வீக்கான மாதிரி தான் இருக்குது. அதுக்கு பதிலாக வந்து சைனா ஒரு டாமினன்ஸ் பவரை வந்து வந்து எமர்ஜ் ஆகிருக்குல்ல. ஸோ வந்து சைனாவும் இன்க்ளூட் பண்ணுறது தான் யூஎஸ் பொசிஷன். ஓவராலாக என்னென்னா, நம்ம இது மாதிரி ட்ரீட்டி ஒன்று இல்லைன்னா நியூக்ளியர் வார் வந்து ஏற்படுறதுக்கு வந்து ரொம்ப வந்து பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. இது வந்து எது மாதிரி சொல்லணும்னா வச்சுங்களேன், இப்போ வந்து என்னது ரஷ்யா உக்ரைன் வார் போயிட்டு இருக்கா, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் ஆப்போஸ் பண்ணுறாங்க, யூஎஸ் ஆப்போஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இஸ்ரேல் வந்து வார் வந்து அங்கே போயிட்டு இருக்குல்ல, காசா அது மாதிரி நிறைய வந்து உயிரிழப்பு இருக்குது. அதனால் வந்து ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி சப்போர்ட் பண்ணுறதுனால மேபி வார் வர்றதுனால பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. இந்த ட்ரீட்டி வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்களே, அதனால் இம்ப்ளிகேஷன், அதனால் என்னென்ன விளைவுகள், அதை வந்து எது மாதிரி கண்ட்ரோல் பண்ணலாம், அது மாதிரி பார்க்கலாம் வாங்க. ஓகேங்களா, இந்த ட்ரீட்டி கண்ட்ரோல் பண்ணதுனால வந்து நியூக்ளியர் ஆர்ம்ஸ், அதாவது எல்லா கண்ட்ரியும் வந்து அந்த மெயினான மேஜரான ரஷ்யாவும் சரி யூஎஸும் சரி இப்போ வந்து குளோபல் லெவலில் கான்ஃப்ளிக்ட் போயிட்டே இருக்கு. அதனால் வந்து அவங்க வந்து நியூக்ளியர் ஆர்ம்ஸை வந்து ஸ்ட்ராங் பண்ணால் அவங்க வந்து பயப்படுவாங்கன்னு மேபி நியூக்ளியர் ஆர்ம்ஸ் வந்து திருப்பி ரிவைவ் ஆகிறது பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தென் ஆல்வேஸ்
அக்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம்ல என்பிடி, சிடிபிடி இது மாதிரி நியூக்ளியர் அக்ரிமெண்ட்டை வந்து இன்னும் வீக் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கிரிட்டிசிசம் என்னன்னா எக்ஸிட்டிங் நியூக்ளியர் ஆர்டர்ஸ் இன் அன்இக்குவல், அதாவது வந்து நியூக்ளியர் பவர் ஸ்டேட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நியூக்ளியர் பவர் ஸ்டேட்ஸ் எல்லாம் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் வந்து பிரசிடென்ட்ஸ் பர்மனெண்ட் மெம்பராக இருப்பாங்கல்ல, அவங்களோட பவர் வந்து இன்னும் வந்து அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஜியோ பொலிட்டிக்கல் கண்டெஸ்ட் என்னென்னு எடுத்துக்கிட்டால் பவர் பொலிட்டிக்ஸ் ரீஜன்ஸ், அதாவது வந்து யார் யாரெல்லாம் நியூக்ளியர் பவர் வச்சுருக்காங்களோ அவங்க வந்து டாமினேட் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஓகேங்களா. தென் டெரிட்டோரியல் அசோசியேஷன்ஸ், இப்போ ஏற்கனவே வந்து பார்டர் இஷ்யூஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஓவராக இது பண்ணால் வந்து ரஷ்யா வந்து உக்ரைன் ஏதாவது வந்து மற்ற கண்ட்ரி ஏதாவது இன்வால்வ் ஆனால் நியூக்ளியர் வார்ஸ் ஏற்படுத்தும் பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல. ஸோ ஓவராலாக அது மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேஜர் பவர்ஸ் வந்து ட்ரஸ்ட் விசிட் இருக்கும். ஏதாவது வந்து ஒரு அக்ரிமெண்ட் இருந்தால் தான் இவங்க ஓகே ஓரளவு லிமிட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். இது மாதிரி அக்ரிமெண்ட் எதுவுமே மேஜர் இல்லைன்னா கன்க்ளூஷன் வந்து ரொம்ப பேடாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓவராலாக என்ன பண்ணால் நம்ம வந்து ஒரு மல்டிபோலர் ஆர்ம்ஸ் கண்ட்ரோல் ஃப்ரேம்வொர்க், அதாவது இன்க்ளூசிவாக எல்லா கண்ட்ரியும் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் வந்து பைண்டிங் அக்ரிமெண்ட் அது மாதிரி பண்ணாலும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிஹைண்ட் த நியூஸ் வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் அக்ரிமெண்ட் வந்து இம்பார்ட்டண்ட்டா. ஸோ வந்து அது என்னென்ன மேஜர் அக்ரிமெண்ட் இருக்குன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் என்பிடி நம்ம பார்த்தோம் நியூஸில், அது என்னன்னா ட்ரீட்டி ஆன் நான் ப்ராபரேஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ். இது வந்து 1968 வந்து சைன் பண்ணாங்க. ஓகேங்களா. இது வந்து என்னன்னா நியூக்ளியர் வெப்பன்ஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதையும் டிஸ்ஆர்மெண்ட் வந்து ப்ரொமோட் பண்ணும். தென் வந்து நியூக்ளியர் எனர்ஜி வந்து பீஸ்ஃபுல் பர்பஸ்க்காக மட்டுமே தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து 5 நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட்ஸ் யூஎஸ், ரஷ்யா, யூகே, பிரான்ஸ் இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 6 ஸ்டேட் வந்து நியூக்ளியர் பவர் வந்து டெஸ்ட் பண்ணிப்பாங்க. ஓகே இந்த கண்ட்ரி மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு இம்ப்ராப்பர் ட்ரீட்டி பண்ணிப்பாங்க. அதனால தான் இந்தியா வந்து இதில் சைன் பண்ணிக்க மாட்டாங்க. ஓகேங்களா, அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் ஒன்று என்னென்னா காம்ப்ரிஹென்சிவ் நியூக்ளியர் டெஸ்ட் பேன் ட்ரீட்டி 1996 பண்ணிப்பாங்க. இது வந்து என்னென்னா நியூக்ளியர் வெப்பன்ஸ் டெஸ்டிங், அதாவது நியூக்ளியர் வந்து டெஸ்ட்டே பண்ணக்கூடாது அது மாதிரி பண்ணிப்பாங்க எந்த இடத்துலையும். இதை வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து நம்ம வந்து ஆப்ரேஷன்ஸ் கோயம்புத்தூர் அது மாதிரி ரெண்டாவது இன்னொரு டைம் வந்து டெஸ்ட் பண்ணிப்போங்களே, அதுக்கு வந்து அதை கொண்டு வந்து தான் இந்த அக்ரிமெண்ட். ஓகேங்களா. தேர்ட் ஒன் என்னென்னா ட்ரீட்டி ஆன் ப்ராபகேஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ் 2017 வந்து இது பண்ணிப்பாங்க. இது வந்து என்னென்னா நியூக்ளியர் வெப்பன்ஸ் இது பண்ணிப்பாங்களே அதை வந்து யூஸ் பண்ணுறதும் சரி, பொசிஷன் பண்ணுறதும் சரி, டெஸ்ட் பண்ணுறதும் சரி, ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது சரி, எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணுறது தான் இந்த அக்ரிமெண்ட். ஓகேங்களா. இந்த டாபிக் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட், த நியூ ஸ்டார்ட் ட்ரீட்டி வாஸ் சீன் இன் நியூஸ். வாட் இஸ் திஸ் ட்ரீட்டி? இது வந்து 2014 கேட்டிருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ. இட் இஸ் எ பைலேட்டரல் ஸ்ட்ராட்டஜிக் நியூக்ளியர் ஆர்ம்ஸ் ரிடக்ஷன் ட்ரீட்டி பிட்வீன் யூஎஸ்ஏ அண்ட் ரஷ்யா ஃபெடரேஷன். நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிகல், வசீத் அலி ஷா வாஸ் நாட் எக்ஸில் டு கல்கத்தா. அது மாதிரி ரவுண்டாக வந்துச்சு. இது யூபிஎஸ்சியில் வந்து பிலிம்ஸில் வந்து 1857 ரிவோல்ட் அதை வந்து லிங்க் பண்ணலாம். மெயின்ஸ் எடுத்துட்டா மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி, GS1 இந்தியன் கல்ச்சரோட லிங்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் அதோட லிங்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நியூஸில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்க்கலாமா. நவாப் அலி ஷா அவங்க வந்து கல்கத்தாவுக்கு நாடு கடத்தப்பட்டார் அது மாதிரி சொல்லி ஹிஸ்ட்ரி வந்து சொல்லியிருப்பாங்க. அது வந்து ஆப்போசிட் பண்ணுற மாதிரி ப்ரூஃப் இருக்குது. அது மாதிரி வந்து நியூஸில் வந்துச்சு. அது வந்து எது மாதிரினா அவருடைய பெருமகன் ஒரு ஒன் ஆஃப் த பேரன் வந்து என்ன எழுதியிருப்பாங்கன்னா ஒரு வரலாறு புக் எழுதியிருப்பாங்க, தாலத் ஃபாத்திமா, ஆங்கில மொழிபெயர்ப்பு. அந்த புக்கில் தான் வந்து இது மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவர் வந்து கல்கத்தாவுக்கு வந்து வாலண்டரியாக தான் வந்து வந்தார், ரீச் ஆனார். ஓகேங்களா. அது வந்து எதுக்காக வந்தார்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் போயிட்டு லண்டன் வந்து போய் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம், பிரிட்டிஷ் வந்து எங்கிட்ட வந்து கொடுமை பண்ணி என்னோட லேண்டை வந்து என்னுடைய ப்ரொவின்ஸ் வந்து வாங்கிட்டாங்க அது மாதிரி சொன்ன விருப்பப்பட்டார். ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து லண்டன் போகிறதுக்கே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணாங்க கவர்மெண்ட். ஓகேங்களா. இவர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா. இவர் தான் வந்து ஹவாத் இருக்காங்களா அந்த ப்ரொவின்ஸோட லாஸ்ட் கிங். அதாவது 1857 ரிவோல்ட் ஆகுங்களா அந்த டைமில் வந்து இவர் வந்து 1856 இவர் வந்து பிரிட்டிஷ்லாம் பதவி நீக்கிட்டாங்க. ஓகேங்களா. லாஸ்ட் 30 இயர்ஸ் வந்து கல்கத்தாவில் தான் வந்திருக்காங்க. 65 அவரோட ஏஜில் 1887 இறந்துட்டாங்க. இவர் வந்து கல்ச்சரல் வந்து ரொம்ப அதிகமாக கான்ட்ரிபியூஷன் பண்ணிருக்காரு. அதாவது வந்து இவர் வந்து சிறந்த கவிஞர், எழுத்தாளர், இசையமைப்புலாம் சொல்லலாம். இவர் எந்தெந்த மொழியில் வந்து ஃபேமஸாக இருந்தாருன்னா ஒர்க் பண்ணாருன்னா உருது, பாரசீகம், அரபு, பிரஜ் பாஷா அது மாதிரி எல்லாத்துக்குமே இது பண்ணியிருக்காங்க. இவருடைய இலக்கிய ஒர்க்கெல்லாம் இருக்குல்ல அது வந்து எங்கன்னா கல்கத்தாவில் வந்து ஃபோர்ட் வில்லியமில் வந்து ஸ்டோர் பண்ணிப்பாங்க. இவர் வந்து ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் ஒரு மதச்சார்பற்ற ஒரு ரூலராக தான் அது மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தார். ஓகேங்களா. இந்த டாபிக் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின், விச் அமாங் தி ஃபாலோயிங் ப்ரொவைடட் ஏ காமன் ஃபேக்டர் ஃபார் ட்ரைபல் இன்சர்ஷன் இன் இந்தியா 19th century. இது வந்து 2011 ப்ரிலிம்ஸில் கேட்ட கொஸ்டின். ஏ. இன்ட்ரடக்ஷன் ஆஃப் நியூ சிஸ்டம் ஆஃப் லேண்ட் ரெவன்யூ அண்ட் டேக்ஸேஷன் ஆஃப் ட்ரைபல் ப்ராடக்ட்ஸ். பி. இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஃபாரின் ரிலிஜியஸ் மிஷனரிஸ் இன் ட்ரைபல் ஏரியாஸ். சி. ரைஸ் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் மணி lenders, traders, revenue farmers as such middlemen in tribal areas. D. The complete disruption of old agrarian order the tribal communities. கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி.
நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிகல். பங்களாதேஷ் என்னன்னா இந்தியாவிலேருந்து காட்டன் இம்போர்ட் பண்ணுறது பதிலாக யூஎஸ்கிட்டேருந்து இம்போர்ட் பண்ணலாம் அது மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அது மாதிரி வந்துச்சு ஓகேங்களா. யூபிஎஸ் சிலபஸ் எடுத்துக்கிட்டா இன்டர்நேஷனல் ட்ரேட், இந்தியாஸ் நெய்பர்ஹுட், டெக்ஸ்டைல் செக்டரோட லிங்க் பண்ணலாம். அதே மெயின்ஸ் சிலபஸ்னால் GS2 இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், GS3 எக்கனாமிக், GS3 அக்ரிகல்ச்சர் அந்த சப்ஜெக்டோட லிங்க் பண்ணிக்கலாம். சேம் டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கிட்டாலும் பாலிட்டி, கவர்னன்ஸ், எக்கனாமிக்கோட லிங்க் பண்ணிக்கலாம். நியூஸில் சொல்லி இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் ஓகேங்களா. ஆல்ரெடி சொன்னது தான், பங்களாதேஷ் வந்து இந்தியன் காட்டன் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும், அதனால வந்து யூஎஸ் கூட அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கிறாங்க. அக்ரிமெண்ட்டோட முக்கிய டீல் என்னன்னா 19% வந்து டிராஃபிக் நியூ அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அதில் வந்து ஒரு எக்ஸப்ஷன் என்னன்னா டிராஃபிக் வந்து ஜீரோ பண்ணுறோம். சப்போஸ் பங்களாதேஷ் அங்கே டெக்ஸ்டைல் ப்ரொடியூசர் இருக்காங்களே, அது வந்து யூஎஸ் காட்டன் ஒரு மேட்மேட் ஃபைபரை வந்து யூஸ் பண்ணலாம். என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்களா. அதனால் வந்து இந்தியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப வந்து கம்மி பண்ண முடியும், அந்த ஒரு எய்மில் தான் பண்ணியிருக்காங்க. இதனால் வந்து யூஎஸ் மார்க்கெட்டுக்கு வந்து பெனிஃபிட் வந்து நிறைய இருக்கும் அது மாதிரி எதிர்பார்க்கலாம். இது வந்து ஒரு கேம் சேஞ்சர் அக்ரிமெண்ட் அது மாதிரினே சொல்லலாம். இதில் வந்து பேக்ரவுண்ட் என்னென்னா வச்சுங்களேன், பங்களாதேஷ் வந்து ஹெவி வந்து காட்டன் இம்போர்ட்டை தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து காட்டன் வந்து லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் அவங்கவுங்க வந்து காட்டன் ட்ரெஸ் தான் வந்து மோஸ்ட்டாக இது பண்ணுறாங்க. இது வந்து ட்ரெடிஷ்னலாக எங்கன்னா இந்தியா அண்ட் சென்ட்ரல் ஏஷியா கிட்ட தான் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா வந்து $1.6 பில்லியன் வந்து காட்டன் வந்து பங்களாதேஷ்க்கு வந்து 2024 எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. இந்தியா பங்களாதேஷ் ட்ரேட் டென்ஷன் எது மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு பார்க்கலாமா. ஏப்ரல் 2025 பங்களாதேஷ் அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. யான் இம்போர்ட்ஸ் வந்து இந்தியாவில் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க லேண்ட் போர்ட்ஸ் மூலமாக. இதுக்கு வந்து இந்தியா வந்து ரிப்பீட் பண்ணுற மாதிரி மே 2025 நிறைய பொருளை வந்து பங்களாதேஷ்லேருந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு அதிகமாக வந்து டேக்ஸ் வந்து இது பண்ணுறாங்க அது மாதிரி பண்ணியிருக்காங்க. டிட் ஃபார் டேட் அது மாதிரி ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கண்டினியூ ஆயிடுச்சு. பங்களாதேஷ் பண்ண ட்ரேட் டீலில் வந்து பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவ் இருக்கலாம். இதை பேஸ்ட் வந்து அவங்க அந்த பொருள் வந்து டிரான்ஸ்போர்ட் காஸ்ட், இன்புட் காஸ்ட் எல்லாமே கால்குலேட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியா அண்ட் எகிப்தியன் காட்டனுக்கு வந்து குவாலிட்டியும் வந்து யூஎஸ் காட்டன் வந்து மேட்ச் ஆகுதுன்றதும் ஒரு கொஸ்டின்ஸ் தான் ஓகேங்களா. ஓவராலாக என்ன எடுத்துக்கலாம்னா இந்தியன் காட்டன் எக்ஸ்போர்ட் வந்து ரொம்ப வந்து இம்பேக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இதனால் வந்து இந்தியன் ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து சவுத் ஏசியா ஆக்டிவ்ஸ் பாலிசி இதெல்லாம் வந்து கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓவரால் எடுத்துக்கிட்டால் பங்களாதேஷோட டெக்ஸ்டைல் செக்ஷன் தான் ஒரு பேக் போனாக இருக்குது. இந்த ட்ரேட் டீல் வந்து அவங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகுமா இல்லை வந்து மோர் டெபிட் பர்ன் வந்து கிரியேட் பண்ணுவான்னு வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். பிஹைண்ட் த நியூஸ் காட்டன் இஷ்யூ போயிட்டு இருக்கா அப்படின்னா காட்டன் பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஃபிலிம்ஸ் எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. ஃபஸ்ட்டு காட்டன்னா என்ன சொல்லணும், ஒயிட் கோல்டுன்னு சொல்லுவோம் ஓகேங்களா. கிட்டத்தட்ட இந்தியா வந்து தான் காட்டன் குளோபல் அவுட்புட் வந்து 24% இந்தியா தான் ப்ரொடியூஸ் பண்ணுறது. இந்தியாவில் வந்து இந்துஸ் வேலி சிவிலைசேஷன் அப்போ இருந்தே காட்டன் கல்ச்சர் வந்து ரொம்ப லாங் ஹிஸ்ட்ரியாக நம்ம வந்து கல்டிவேட் பண்ணியிருக்கோம். கலோனியல் பீரியடில் என்ன பண்ணணும்னா இந்தியா வந்து ரா காட்டன் சப்ளையர் வந்து பிரிட்டிஷ் மாதிரி பண்ணிட்டாங்க. அவங்க வந்து பாலிஷ் பண்ணிட்டு இது பண்ணுறதுனால இந்தியா அவுட்புட் வந்து கம்மியாச்சு. ஆனால் இப்போ வந்து ஓரளவுக்கு ரிகவர் ஆகிட்டு நல்லாவே பண்ணிட்டு இருக்கோம். கிராப்பிங் பேட்டர்ன் அண்ட் கண்டிஷன் பார்த்துக்கலாமா. இது வந்து கரீஃப் கிராப்ஸ் சொல்லுவோம். நார்த் இந்தியாவில் எப்போ ஷோ பண்ணுவாங்கன்னா ஏப்ரல் டு மே. அதே மான்சூன் சீசனில் சவுத் இந்தியாவிலும் ஷோ பண்ணிப்பாங்க. கிளைமேட் எது மாதிரி இருக்குன்னா வார்ம், சன்னி, ஃபாஸ்ட் ஃப்ரீ வித் மாடரேட் ஹியூமிடிட்டியில் இருக்கும். சாயில்ஸ் எடுத்துக்கிட்டால் நார்த் இந்தியாவில் வந்து அலுமினியம் சாயிலும், சென்ட்ரல் இந்தியாவில் வந்து பிளாக் காட்டன் சாயில் ஆர் ராக் வரும். நம்ம சவுத் இந்தியா சைடில் வந்து ரெட் பிளாக் மிக்ஸ் சாயில்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. மோஸ்ட்டாக வந்து இது வந்து மான்சூன் டிபெண்ட் கிராப் தான் சொல்லுவோம். ஏன்னா வந்து இந்தியாவில் வந்து 67% வந்து ரெயின்ஃபைட் ஏரியாவில் தான் காட்டன் கிராப் வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க. ஆனால் வந்து ஒரு என்னென்னா சென்சிட்டிவ் டு வாட்டர் லாகிங். இது வந்து ப்ராப்பர் ட்ரைனேஜ் இருக்கணும், எல்லாத்தையும் வந்து கிராப் வந்து அவுட்புட் வந்து கரெக்டாக ப்ராப்பராக தராது. அடுத்தது ஹைப்ரிட் அண்ட் பிடி காட்டன். ஹைப்ரிட்னா என்னென்னா 2 வெரைட்டிஸ் வந்து கிராஸ் பண்ணுவோம், அதனால் வந்து பெட்டர் ட்ரேட்ஸ் கிடைக்கும். பிடி காட்டன் வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸ் ரெசிஸ்டட் டு போல்வார்ம்ஸ். இந்தியாவில் வந்து ஒரே ஒரு பிடி கிராப் தான் இருக்குது. அது இப்போ என்னென்னா பிடி காட்டன் மட்டும்தான். அது பிரிஞ்சால் அது மாதிரி டெஸ்டிங்லாம் இருக்கே தவிர ஒரே ஒரு பிடி கிராப்னா ஓகேங்களா. காட்டன் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிடி அடாப்ஷன் இதனால் வந்து ப்ரொடக்ஷன் லேண்ட்ஸ்கேப் அதாவது ஈல்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. இந்தியாஸ் பொசிஷன் காட்டனில் எது மாதிரி இருக்குன்னு பார்க்கலாமா. செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் அண்ட் கன்சியூமர் சைனாக்கு அப்புறம் லார்ஜஸ்ட் ஏக்கர் வைஸ். ஆனால் ப்ரொடக்டிவ்னு எடுத்தால் 36 தான் இருக்குது ஓகேங்களா. எக்கனாமிக் சிக்னிஃபிகன்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் வந்து 30 லட்சம் பேல்ஸ் வந்து இது பண்ணுறோம். சப்ளைஸ் வந்து 6 மில்லியன் ஃபார்மர்ஸ் வந்து பண்ணுது. இதனால் எம்ப்ளாய்மெண்ட் வந்து 40 to 50 மில்லியன் பீப்புளுக்கு வந்து தருது. ப்ராசஸிங் அண்ட் ட்ரேட் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணலாம். ஓவரால் வந்து என்னன்னா அக்ரிகல்ச்சருக்கு அப்புறம் வந்து டெக்ஸ்டைல் செக்டர் தான் லார்ஜஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட்டையும் கான்ட்ரிபியூட் பண்ணுது. இந்த டாபிக்ல என்னோட ப்ரீசியஸ் கொஸ்டின் பார்த்துலாமா. கொஸ்டின் நம்பர் 1. த பிளாக் காட்டன் சாயில் ஆஃப் இந்தியா ஹாஸ் பீன் ஃபார்ம்டு டியூ டு வெதரிங் ஆஃப் 2021 கேட்டது. ஃபிஷர் ஆஃப் volcanic rock. Second question. The crop is subtropical in nature. A hard frost is injurious to it. It requires at least 210 frost-free days and 50 to 100 centimeters rainfall its growth. A light, well-drained soil capable of retaining moisture is ideally suited for cultivation of crop. Which of the following that crop? 2020 கேட்டது.
கரெக்ட் ஆன்சர் என்ன காட்டன் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? மெயின்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். அனலைஸ் தி ஃபேக்டர்ஸ் ஃபார் ஹைலி டீசென்ட்ரலைஸ்ட் காட்டன் டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ நல்லா இருந்தால் கண்டென்ட் குட்டான்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். எனி சஜஷன்ஸ் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் ஆல்சோ வெல்கம். கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அப்கமிங் வீடியோஸில் அதை வந்து நான் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.